ஹே காய்ஸ், praise the Lord, வெல்கம் டு மை சேனல். ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைல். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு அது பொரிஞ்சதும் 2 வெங்காயம் அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 4 பல் பூண்டு இடித்து வைக்கேன், அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோடனே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா அது தக்காளி நல்லா மசியணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு முருங்கைக்காய் நான் க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து க்ளீன் பண்ணி வச்ச இறா அதையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த போல் தண்ணி பிரிஞ்சு அந்த இறா சுருண்டு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டு இப்போது இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள், கரம் மசாலா பவுடர் 1/4 ஸ்பூன், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு இது வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்